சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. யாரும் எதிர்பார்க்காத ஒரு திருப்பம். எடப்பாடி பழனிசாமி தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடி. 14 மாவட்ட செயலாளர்கள் கூண்டோடு பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை தெரிவித்திருக்கிறார்கள். யாரும் எதிர்பார்க்காத இந்த மாற்றம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தை வெளிப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கிறது. காரணம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தலைமை எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் சரியோ தவறோ அது அவர்களே சாரும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியாகும் முன்பே அதிமுக தோல்வியடைந்தால் அதற்கு முழுக்க அதிமுகவின் நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் தொண்டர்களும் தான் காரணம். தலைமையின் மீது விசுவாசம் இல்லாமல் செயல்பட்டதன் காரணமாக நாம் தோல்வி அடைவதற்கு வாய்ப்புகளை அவர்களை ஏற்படுத்தி விட்டார்கள் என்று மீண்டும் அவர்கள் மீது குறைகளை சொன்னதன் காரணமாகத்தான் தற்பொழுது இந்த முடிவுகளை எடுத்திருப்பதாகவும், இனி எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் தலைமை வகித்தால் மிகப்பெரிய கட்சியாக இருக்கின்ற அதிமுக வெற்று கட்சியாக மாறிவிடும், எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட 2026ஆம் ஆண்டு இழக்க நேரிடும் என்பதையும் நிர்வாகிகள் கூறியிருக்கிறார்கள். பதவி பணம் மட்டும் போதும் என்று நினைக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இருப்பதற்கே தகுதி கிடையாது. அதிமுகவை சிறப்பாக வழிநடத்தக்கூடியவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களுக்கு அடுத்தபடியாக நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்தில் இருக்க முடியாது என்பதையும் தற்பொழுது தெள்ளத் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். இதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி தலைமை மிக பெரிய அளவில் மோசமான நிலையில் உள்ளது என்பதையும் தெரிவுபடுத்தி இருக்கிறது. இது எடப்பாடி பழனிசாமி தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடியாக பார்க்கப்படுகிறது.